அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 153வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி திருப்பாடல்கள் அதிகாரம் 133 முதல் 140 வரை. திருப்பாடல்கள் அதிகாரம் 133. சகோதர அன்பின் சிறப்பு. சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனிது. அது ஆரோனின் தலையினிலே ஊற்றப்பெற்ற நறுமண தைலம். அவருடைய தாடியினின்று வழிந்தோடி அவர் தம் அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும். அது எர்மோனின் மலைப்பனி சியோனின் மலைகள் மேல் இறங்குவதற்கு ஒப்பாகும். ஏனெனில் அங்கிருந்தே என்றுமுல வாழ்வெனும் ஆசிதனை ஆண்டவர் பொழிந்தருள்வார். திருப்பாடல்கள் அதிகாரம் 134. ஆண்டவரை போற்றுதல். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. திருப்பாடல்கள் அதிகாரம் 135. புகழ்ச்சி பாடல். அல்லேலூயா. ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் ஊழியரே, அவரை புகழுங்கள். ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே, நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே, ஆண்டவரை புகழுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். அவரது பெயரை போற்றி பாடுங்கள். ஏனெனில் அவர் இனியவர். ஆண்டவர் யாக்கோபை தமக்கென்று தேர்ந்து கொண்டார். இஸ்ரவேலை தமக்குரிய தனி சொத்தாக தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன். நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதும் எனக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆழ் பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார். அவர் உலகின் கடை எல்லைகளில் இருந்து மேகங்களை எழச் செய்கின்றார். மழை பெய்யும்படி மின்னலை உண்டாக்குகின்றார். காற்றை தம் கிடங்குகளிலிருந்து வெளிவர செய்கின்றார். அவர் எகிப்தின் தலைப்பேறுகளை தாக்கினார். மனிதர் கால்நடைகளின் தலைப்பேறுகளை அழித்தார். எகிப்து நாடே, உன் நடுவில் பார்வோனையும் அவனுடைய எல்லா ஊழியர்களையும் தண்டிக்குமாறு அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் அவர் நிகழ செய்தார். அவர் பல்வேறு இனத்தவரை தாக்கினார். வலிமை வாய்ந்த மன்னர்களை கொன்றார். எமோரியரின் மன்னனாகிய சீகோனையும் பாசானின் மன்னனாகிய ஓகையும் கானானின் எல்லா அரசுகளையும் அழித்தார். அவர்கள் நாட்டை தம் மக்களாகிய இஸ்ரவேலருக்கு உரிமை சொத்தாக சொந்த உடைமையாக கொடுத்தார். ஆண்டவரே, உமது பெயர் என்றும் உள்ளது. ஆண்டவரே, உம்மை பற்றிய நினைவு தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும். ஆண்டவர் தம் மக்களை நீதியுடன் தீர்ப்பிடுவார். தம் அடியாருக்கு இரக்கம் காட்டுவார். வேற்றினத்தார் வழிபடும் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே. அவை மனிதரின் கையால் செய்யப்பட்டவையே. அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை காண்பதில்லை. காதுகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை மூச்சு விடுவதில்லை. அவற்றை செய்து வைப்பவரும் அவற்றில் நம்பிக்கை வைக்கும் யாவரும் அவற்றைப் போலவே இருப்பார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, ஆண்டவரை போற்றுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, ஆண்டவரை போற்றுங்கள். லேவி குடும்பத்தாரே, ஆண்டவரை போற்றுங்கள். அவருக்கு அஞ்சி நடப்போரே, அவரை போற்றுங்கள். எருசலேமை தம் உறைவிடமாக கொண்டிருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக. சியோனில் இருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக. அல்லேலூயா. திருப்பாடல்கள் அதிகாரம் 136. என்றுமுள்ள பேரன்பு வாழியவே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றுமுள்ளது அவரது பேரன்பு. தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாம் ஒருவராய் மாபெரும் அருஞ்செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. வான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. கடல் மீது மன்னகத்தை விரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பெருஞ்சுடர்களை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பகலை ஆள்வதற்கென கதிரவனை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரவை ஆள்வதற்கென நிலாவையும் விண்மீன்களையும் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள்,
என்றுமுள்ளது அவரது பேரன்பு. எகிப்தின் தலைப்பேறுகளை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை வெளிக்கொணர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. செங்கடலை இரண்டாக பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. அதன் நடுவே இஸ்ரவேலை நடத்தி சென்றவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. பாலைநிலத்தில் தம் மக்களை வழிநடத்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. மாபெரும் மன்னர்களை வெட்டி வீழ்த்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. வலிமை மிகு மன்னர்களை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. எமோரியரின் மன்னன் சீகோனை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. பாசானின் மன்னன் ஓகை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. அவர்களது நாட்டை தம் மக்களுக்கு உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. அதை தம் அடியார்களாகிய இஸ்ரவேலருக்கு உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. நம் எதிரிகளினின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவூட்டுபவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. பின்னுலகின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். என்றுமுள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல்கள் அதிகாரம் 137. நாடு கடத்தப்பட்டோரின் புலம்பல். பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சி இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம்? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக. உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஆண்டவரே, ஏதோமின் புதல்வருக்கு எதிராக எருசலேம் வீழ்ந்த நாளை நினைத்து கொள்ளும். இதை இடியுங்கள், அடியோடு இடித்து தள்ளுங்கள் என்று அவர்கள் எவ்வாறெல்லாம் சொன்னார்கள். பாழாக்கும் நகர் பாபிலோனே, நீ எங்களுக்கு செய்தவற்றை உனக்கே திரும்பி செய்வோர் பேறு பெற்றோர். உன் குழந்தைகளை பிடித்து பாறையின் மேல் மோதி அடிப்போர் பேறு பெற்றோர். திருப்பாடல்கள் அதிகாரம் 138. நன்றி பாடல். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரிது. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உரைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலையிலிருந்தே அறிந்து கொள்கின்றீர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். திருப்பாடல்கள் அதிகாரம் 139. முழுமையாய் அறிந்து காக்கும் கடவுள். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளையெல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர்.
என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாயுள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது முன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ? ஒளி சூழ்வதென இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொன்னாலும் இருள் கூட உமக்கு இருட்டாய் இல்லை. இரவும் பகலை போல் ஒளியாய் இருக்கின்றது. இருளும் உமக்கு ஒளி போல் இருக்கும். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆள் பகுதிகளில் நான் உரு பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். உம் கண்கள் கருமுலையில் என் உறுப்புகளை கண்டன. நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. இறைவா, உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்துணை கடினம். அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரிது. அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலிலும் மிகுதியாய் உள்ளன. அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும். கடவுளே, நீர் தீயோரை கொன்றுவிட்டால் எவ்வளவு நலம். இரத்த பழிக்காரர் என்னிடமிருந்து அகன்றால் எத்துணை நன்று. ஏனெனில் அவர்கள் தீய மனதுடன் உமக்கு எதிராய் பேசுகின்றார்கள். அவர்கள் தலைதூக்கி உமக்கு எதிராய் சதி செய்கின்றார்கள். ஆண்டவரே, உம்மை வெறுப்போரை நானும் வெறுக்காதிருப்பேனோ? உம்மை எதிர்க்க எழுவோரை நானும் வெறுக்கின்றேன் அன்றோ? நான் அவர்களை அடியோடு வெறுக்கின்றேன். அவர்கள் எனக்கும் எதிரிகள் ஆனார்கள். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். திருப்பாடல்கள் அதிகாரம் 140. பாதுகாப்புக்காக மன்றாடல். ஆண்டவரே, தீயோரிடமிருந்து என்னை விடுவியும். வன்செயல் செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும். அவர்கள் தம் மனத்தில் தீயனவற்றை திட்டமிடுகின்றனர். நாள்தோறும் சச்சரவுகளை கிளப்பி விடுகின்றனர். அவர்கள் பாம்பென தம் நாவை கூர்மையாக்கிக் கொள்கின்றனர். அவர்களது உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் நஞ்சு. ஆண்டவரே, தீயோரின் கையினின்று என்னை காத்தருளும். கொடுமை செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும். அவர்கள் என் காலை வாரிவிட பார்க்கின்றார்கள். செருக்குற்றோர் எனக்கென கண்ணியை மறைவாக வைக்கின்றனர். தம் கயிறுகளால் எனக்கு சுருக்கு வைக்கின்றனர். நானோ ஆண்டவரை நோக்கி இவ்வாறு வேண்டினேன். நீரே என் இறைவன். ஆண்டவரே, உம் இரக்கத்திற்காக நான் எழுப்பும் குரலுக்கு செவிசாயும். என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு விடுதலை வழங்கும். வல்லவரே, போர் நடந்த நாளில் என் தலையை மறைத்து காத்தீர். ஆண்டவரே, தீயோரின் விருப்பங்களை நிறைவேற்றாதேயும். அவர்களின் சூழ்ச்சிகளை வெற்றி பெற விடாதேயும். இல்லையெனில் அவர்கள் ஆணவம் கொள்வார்கள். என்னை சூழ்பவர்கள் செருக்குடன் நடக்கின்றார்கள். அவர்கள் செய்வதாக பேசும் தீமை அவர்கள் மேலேயே விழுவதாக. நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக. மீளவும் எழாதபடி படுகொலியில் தள்ளப்படுவார்களாக. புறங்கூறும் நாவுடையோர் உலகில் நிலைத்து வாழாதிருப்பராக. வன்செயல் செய்வோரை தீமை விரட்டி வேட்டையாடுவதாக. ஏழைகளின் நீதிக்காக ஆண்டவர் வழக்காடுவார் எனவும் எளியவர்களுக்கு நீதி வழங்குவார் எனவும் அறிவேன். மெய்யாகவே நீதிமான்கள் உமது பெயருக்கு நன்றி செலுத்துவார்கள். நேர்மையுள்ளோர் உம் திருமுன் வாழ்வர்.